வணக்கம். வாங்க தென்னிந்தியாவுல இருக்கிற ரொம்பவே முக்கியமான ஒரு புனித தலத்துக்கு போகலாம். அதுதான் அருணாச்சலேஸ்வரர் ஆலயம். இந்த கோயிலோட ஆழமான கதைகளையும் அதோட பிரம்மாண்டத்தையும் பத்தி நாம ஒன்னா சேர்ந்து தெரிஞ்சுக்கலாம். சரி, முதல்ல ஒரு சின்ன கேள்வியிலேருந்து ஆரம்பிக்கலாமா? ஒரு மலை, அது வெறும் கல்லும் மண்ணும் நிறைஞ்ச ஒரு பெரிய பாறை மட்டும்தானே இல்லனா? அதுவே இந்த பிரபஞ்சத்தையே ஊடுருவி நிக்கிற ஒரு மாபெரும் நெருப்பு தூணா இருந்தா எப்படி இருக்கும்? அந்த மலையே சிவபெருமானோட அக்னி வடிவமா மக்கள் வழிபட்டா இது வெறும் கற்பனை இல்லைங்க. ஆமா, இதுதான் திருவண்ணாமலையில இருக்கிற அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தோட அடிப்படை தத்துவமே. பஞ்சபூதங்கள்ல ஒன்னான நெருப்பே இங்க கடவுளா வணங்கப்படுது. சரி, வாங்க முதல்ல இந்த கோயிலோட பிரம்மாண்டத்தை பத்தி கொஞ்சம் புரிஞ்சுக்குவோம். இந்த கோயில் வளாகம் எவ்ளோ பெருசு தெரியுமா? சுமார் 10 ஹெக்டேர், அதாவது கிட்டத்தட்ட 25 ஏக்கர் பரப்பளவுல பறந்து விரிஞ்சிருக்கு. இது இந்தியாவிலே இருக்கிற மிகப்பெரிய கோயில் வளாகங்கள்ல ஒன்னு. அதோட அளவே ஒரு சின்ன மலைக்கு சமம்னு சொல்லலாம். வருஷம் நடக்கிற கார்த்திகை தீபத் திருவிழா தான் இந்த கோயிலோட ஹைலைட்டு. அப்போ அந்த அருணாச்சல மலையோட உச்சியில ஒரு பிரம்மாண்டமான தீபத்தை ஏத்துவாங்க. அது சிவன் எப்படி ஒரு பெரிய நெருப்பு தூணா தோன்றுனாருங்கிற அந்த புராண கதையே நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துற மாதிரி இருக்கும். இந்த ஒரு நிகழ்வுக்காக லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்க கூடுவாங்க. சரி, நெருப்பு மலைன்னு சொல்றோம். ஆனா எதுக்காக இங்க நெருப்புக்கு இவ்ளோ முக்கியத்துவம்? இந்த கோவிலோட ஆன்மாவாவே இருக்கிற அந்த பழங்கால புராண கதை என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? வாங்க பார்க்கலாம். கதை இப்படிதான் போகுது. படைப்புக் கடவுள் பிரம்மாவுக்கும் காக்கும் கடவுள் விஷ்ணுவுக்கும் நடுவுல நான் தான் பெரியவன் நீதான் பெரியவன் ஒரு போட்டி வருது. அவங்களோட அகந்தையை அடக்கிறதுக்காக சிவன் அடிமுடி காண முடியாத ஒரு பிரம்மாண்ட நெருப்பு தூணா அவங்க முன்னாடி தோன்றார். விஷ்ணு தன்னால அடியை கண்டுபிடிக்க முடியலன்னு நேர்மையா ஒப்புக்கிறார். ஆனா பிரம்மாவோ முடிய பார்த்துட்டேன்னு ஒரு பொய்ய சொல்றார். இங்க முக்கியமா நாம கவனிக்க வேண்டியது, நேர்மையா இருந்த விஷ்ணுவுக்கு ஆசிர்வாதம் கிடைக்குது, பொய் சொன்ன பிரம்மாவுக்கு சாபம் கிடைக்குது. அந்த பிரபஞ்ச நெருப்புத் தூணே குளிர்ந்து இந்த அருணாச்சலம் மலையா மாறிடுச்சுன்னு மக்கள் நம்புறாங்க. அதனால தான் இங்க இருக்கிற மூலவரோட பேரு அண்ணாமலையார். அண்ணாமலைனா அணுக முடியாத மலைன்னு அர்த்தம். பிரம்மாவாலையும் விஷ்ணுவாலையும் அளக்கவே முடியாத அந்த எல்லையில்லாத சக்தியை தான் இந்த பேரு நமக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கு. இவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு கதை பல நூற்றாண்டுகளா எப்படி பக்திய வளர்த்து ஒரு பிரம்மாண்டமான கல் கட்டிடமா உருவெடுத்தது, அதத்தான் இப்ப நாம பார்க்க போறோம். யோசிச்சு பாருங்க, 9ஆம் நூற்றாண்டுல சோழர்கள் முதல் கல்லை எடுத்து வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் விஜயநகர பேரரசு, நாயக்க மன்னர்கள்னு பல தலைமுறையா பல ராஜவம்சங்கள் இந்த கோயிலை கொஞ்சம் கொஞ்சமா கட்டி மெருகேத்திருக்காங்க. கடைசியா 20ஆம் நூற்றாண்டுல ரமண மகரிஷின்ற ஒரு பெரிய ஞானி இங்க வாழ்ந்ததுனால இந்த இடம் உலகம் முழுசும் ஃபேமஸ் ஆச்சு. இந்த 1000 வருஷ உழைப்போட உச்சகட்டம் தான் இந்த ராஜகோபுரம். 217 அடி உயரத்துல வானத்தையே தொடுற மாதிரி நிக்குது பாருங்க. இது விஜயநகர நாயக்கர் காலத்து கட்டிடக்கலைக்கு ஒரு பிரம்மாண்டமான எடுத்துக்காட்டு. இன்னைக்கு நீங்க இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா 4 திசையிலையும் 4 பிரம்மாண்ட கோபுரங்கள், உள்ளுக்குள்ள 5 தனித்தனி பிரகாரங்கள், அப்புறம் நுணுக்கமான சிற்ப வேலைப்பாடுகளோட இருக்கிற அந்த ஃபேமஸான 1000 கால் மண்டபம், இப்படி ஒரு கட்டிடக்கலை அதிசயமாவே இந்த கோயில் நிக்குது. இது எல்லாமே பல நூற்றாண்டு கால பக்தியோட வெளிப்பாடுதான். சரி, இவ்ளோ நேரம் நம்ம வரலாற்றுல பார்த்தோம். இப்ப நிகழ்காலத்துக்கு வருவோம். இந்த கோயில் வெறும் பழைய கட்டடம் இல்ல, ஒரு மியூசியம் கிடையாது. இது இன்னைக்கும் லட்சக்கணக்கான மக்களோட நம்பிக்கையால உயிர்ப்போட இயங்கிட்டு இருக்கிற ஒரு சக்தி மையம். பக்தர்கள் இந்த புனித மலையோட 2 முக்கியமான வழிகள்ல தொடர்பு படுத்திக்கிறாங்க. ஒன்னு நாம ஏற்கனவே பார்த்த கார்த்திகை தீபம், அது நெருப்பு புராணத்தோட ஒரு கொண்டாட்டம். இன்னொன்னு கிரிவலம், அதாவது ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் 14 கிலோமீட்டர் தூரத்துக்கு இந்த மலையை வெறும் காலோட சுத்தி வருவாங்க. இந்த கோயிலோட ஆன்மீக துடிப்பே ஒரு நிமிஷம் கூட நிக்காது. ஒரு நாளைக்கு 6 தடவை பூஜைகள் நடக்கும். வருஷத்துக்கு 12க்கும் அதிகமான திருவிழாக்கள் நடக்கும். இப்படி இங்க வழிபாடு தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கும். சரி, நாம இப்ப முடிவுக்கு வர்றோம். இந்த இடத்த இவ்ளோ தனித்துவமாவும் இவ்ளோ சக்தி வாய்ந்ததாவும் மாத்துற விஷயம் எது, அத பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். நாம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இந்த கோயில் ரொம்பவே ஸ்பெஷல். ஏன்னா இது பஞ்சபூத ஸ்தலங்கள்ல ஒன்னு. அதாவது தென்னிந்தியாவில இயற்கையோட 5 கூறுகளான நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இதுக்காக இருக்கிற 5 சிவன் கோயில்கள்ல திருவண்ணாமலை நெருப்ப குறிக்கிற தலம். இதுதான் இதோட முக்கியமான ஆன்மீக அடையாளம். அப்போ மொத்தத்துல சொல்லணும்னா, அருணாச்சலேஸ்வரர் கோயிலுங்கிறது ஒரு பழங்கால புராணம், 1000 வருஷ வரலாறு, அப்புறம் கோடிக்கணக்கான மக்களோட உயிர்ப்புள்ள நம்பிக்கை. இந்த மூணும் ஒன்னா சேர்ற ஒரு மகா சக்தி வாய்ந்த இடம். கடைசியா உங்களை யோசிக்க வைக்கிற ஒரு கேள்வியோட இதை முடிக்கலாம். ஒரு இடத்துக்கு அதோட புனித சக்தியை கொடுக்கறது எது? நாம சொல்ற கதைகளா, இல்ல நாம கட்டுற பெரிய பெரிய கட்டிடங்களா,
இல்ல அந்த இடத்துல கூடுற மக்களோட அசைக்க முடியாத நம்பிக்கையா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.